ஏழுமலையான் குபேரனிடம் வாங்கிய கடன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? பூலோகத்தில் ஸ்ரீனிவாசனாக அவதாரம் எடுத்த விஷ்ணு பத்மாவதியை மணம் முடிக்க குபேரனிடம் 1000 வராகன் பொன்னை கடனாக வாங்கினார். பெருமாள் தான் பெற்ற கடனை கலியுகத்தில் தனது பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி அடைப்பார்கள் என்றும், அதுவரை தான் திருமலையிலேயே தங்கி தவறாமல் வட்டியை செலுத்துவதாகவும் வாக்களித்தார். இதற்கு ஆதாரமாக பெருமாள் கடன் வாங்கியதற்கு குபேரனுக்கு எழுதி கொடுத்த தங்க பட்டயம் இன்றளவும் திருப்பதி தேவஸ்தானத்தினரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பெருமாள் அளித்த வாக்கின்படி தனது கடன் அடைந்து முடிந்துவிட்டால் அவர் திருமலையை விட்டு புறப்பட்டு வைகுண்டம் சென்று விடுவார். இதனால் பெருமாள் எழுதி கொடுத்த பட்டயத்தை தனியாக வைத்துவிட்டு தற்போது வரை குபேரனிடம் பெற்ற கடன் அடையாமல் இருப்பதாக வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.